தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் கிறிஸ்துவை போதிக்கக்கூடிய நபர்களோ கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நபர்களோ இல்லை. அதாவது கிறிஸ்தவர்களே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி உண்மையிலே கிறிஸ்துவின் போதனைகளை போதிக்கிறவர்களும் அதன்படி நடக்கிறவர்களும் இருந்தால் இந்த உலகம் அன்பினால் நிறைந்திருக்கும். அது இப்பொழுது இல்லை. அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த உலகத்தில் ஒரு நபர் கூட கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்பது 100% உண்மை. இப்பொழுது கிறிஸ்துவை போதிக்கிற போதகர்கள் அனைவரும் கள்ள போதகர்கள். அவர்களுடைய போதனைகளை போதிக்கிறார்கள். அவர்களுடைய போதனை பிரகாரம் நம்ம நடந்தோம் அப்படின்னம்னா நம்ம கட்டாயம் நரகத்துக்கு தான் போவோம். அதிலே பைபிளிலே வசனம் இருக்குது, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி பூமி அனைத்தையும் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்கிறீர்கள். இவங்கெல்லாம் சத்தியத்தை சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தன் கூட சத்தியத்தை சொல்லவே இல்லை. கிறிஸ்துவின் போதனைகளை ஒருத்தர் கூட உண்மையாக போதிக்கலை. அப்படி போதிச்சிருந்தாங்கன்னா சத்தியம் அவர்கள்ட்ட விதைக்கப்பட்டிருக்கும். சத்தியமே இல்லாத மக்கள், ஏமாற்றப்பட்ட மக்கள், இவர்களால் ஏமாந்து நரகத்துக்கு தயாராகக்கூடிய மக்கள். இப்போ வரைக்கும் இவங்ககிட்ட தப்பிச்சு பிற மதங்களை பின்பற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் ஒரு வகையில் பாக்கியவான்கள். கிறிஸ்துவ வருகையின் போது நியாயத்தீர்ப்பின் காலத்தில் அவங்களாம் இருக்கும்போது அவங்க செஞ்ச நன்மைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஜீவனை அடைகிறது, நல்ல வாழ்வு, அதாவது பரலோகராஜ்யத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டோம், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிற மக்கள் 100% நரகத்துக்கு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏமாற்றப்பட்ட மக்கள், அது தெரியாமல் இவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அனைவரும் சத்தியத்தையும் அறியவில்லை, அதனால் உண்டாகக்கூடிய விடுதலையும் ஆகவில்லை, தேவனுடைய பிள்ளையாகவும் மாறவில்லை. அதனால் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்கு பெறவே இல்லை. அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் கடுகு அளவு கூட சம்பந்தமே இல்லை. தற்போது உள்ள கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள்.